மீனாட்சி அம்மன் காலனி ரகசியம் தெரியுமா? மதுரையின் இதயத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் இன்று வரை எண்ணற்ற அதிசயங்களின் சாட்சியாக திகழ்கிறது. அந்த அதிசயங்களில் மிகவும் வியப்பூட்டும் உண்மை சம்பவம் ஒன்றாக இந்த அம்மனின் தங்க காலனி ரகசியம் சொல்லப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் ரவுஸ் பீட்டர். 1812ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்த அவர் இங்குள்ள கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை முதலில் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார். அதே சமயம் மீனாட்சி அம்மன் கோவிலின் தக்கார் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் பற்றி அறியாமல் குழம்பியிருந்த அவர் பின்னர் அம்மனின் மகிமைகளை அறிந்து கொண்டு மெதுவாக அவளின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஆரம்பித்தார். தினமும் தனது பணிகளை தொடங்குவதற்கு முன் குதிரையில் கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் இறங்கி காலணிகளை கழற்றி வைத்து வெறும் காலில் நின்று மனமுருகி அம்மனை வணங்குவது அவரது வழக்கமாகியது. இந்த அன்பும் பக்தியும் மதுரை மக்களின் இதயத்தையும் அம்மனின் அருளையும் பெற்றது. இவ்வாறு 16 ஆண்டுகள் அவர் நேர்மையாக ஆட்சி செய்ததால் மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என்று அன்புடன் அழைத்தனர். ஆனால் ஒரு இரவு அவரது வாழ்க்கையை மாறியது. கடும் மழை, இடி, மின்னலுடன் கூடிய அந்த இரவில் மக்களுக்கு ஏதேனும் தீங்கு நேருமோ என்ற கவலையுடன் அவர் உறங்காமல் இருந்தார். அப்போது நள்ளிரவில் ஒரு சிறுமியின் குரல் கேட்டு வெளியே வந்தார். 3 வயது அளவுள்ள அந்த சிறுமி அவரது கையை பிடித்து மாளிகைக்கு வெளியே அழைத்துச் சென்றாள். சில நொடிகளில் அவர் இருந்த மாளிகை முழுவதும் இடிந்து விழுந்தது. அதிர்ச்சியடைந்த பீட்டர் தன்னை காப்பாற்றிய அந்த சிறுமியை தேடினார். கொட்டும் மழையில் தூரத்தில் ஓடிச் செல்லும் அவளை பின்தொடர்ந்தார். இறுதியில் அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளே சென்று மறைந்ததை பார்த்ததும் அது வேறு யாருமல்ல, மீனாட்சி அம்மன் தான் என்று அவர் உறுதியாக நம்பினார். தன்னை காப்பாற்றிய அம்மனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு அவருள் பெருகியது. அம்மன் கொட்டும் மழையில் வெறும் காலில் வந்து தன்னை காப்பாற்றியதை நினைத்து அவளின் திருவடிகளுக்கு அணியும்படி ஒரு அபூர்வமான காணிக்கையை உருவாக்கினார். தங்கத்தால் செய்யப்பட்ட நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட விலைமதிப்பற்ற காலணிகளை அவர் சமர்ப்பித்தார். ஒவ்வொரு காரணியும் சுமார் 28 தோலா எடையுடன் 412 சிவப்பு கற்கள், 72 மரகதங்கள், 80 வைரங்கள், முத்துக்கள், பூனைக்கண் மற்றும் சபையர் கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதோடு மட்டுமல்லாமல் சித்திரை திருவிழாவில் அம்மன் குதிரையில் ஊர்வலம் வரும்போது சிரமப்படுவதை கவனித்த அவர் நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க சேணங்களையும் செய்து காணிக்கையாக அளித்தார். இன்றும் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளில் அம்மன் தங்க குதிரையில் இந்த காலணிகளை அணிந்து மதுரையின் மாசி வீதிகளில் புல்லகையுடன் ஊர்வலம் வருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அம்மன் இந்த காலணிகளை அணியும் போது அவள் தன்மேல் நடந்து போவதாக இருக்கட்டும் என்ற ஆழ்ந்த பணிவுடன் அந்த காலணிகளின் அடிப்பகுதியில் தனது பெயரை எழுதுமாறு பீட்டர் கேட்டார். தனது பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர் இங்கிலாந்து திரும்பாமல் மதுரையிலேயே தங்கி வாழ்ந்தார். இறுதியில் அவர் மரணமடைந்த போது மதுரையிலேயே அடக்கம் செய்யப்பட்டார். அவரது கடைசி விருப்பப்படி அவரது முகம் மீனாட்சி அம்மன் கோவில் நோக்கி இருக்குமாறு அவரது கல்லறை அமைக்கப்பட்டது. இந்த கதை ஒரு ஆங்கிலேய அதிகாரியின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அது பக்திக்கும் அருளுக்கும் இடையே இருக்கும் அதிசயமான உறவின் சான்றாகும். உண்மையான பக்தி இருந்தால் தெய்வம் தானே வந்து காப்பாற்றும் என்பதற்கு இது ஒரு நிலையான உதாரணமாகும்.